ஹலோ மக்களே, யாருக்கெல்லாம் வாழை இலையில் நல்லா சுட சுட சாதம் போட்டு குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும்? மறக்காமல் சொல்லுங்கள். எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ விதமாக நீங்கள் இறால் குழம்பு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாம் பார்க்க போகிறது மண் சட்டியில் முருங்கைக்காய் இறால் குழம்பு தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். கண்டிப்பாக மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சட்டியை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. மண் சட்டி உடனே சூடாகிடும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். மீன் குழம்பு இறால் குழம்புலாம் செய்கிறப்ப நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா வாசனை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நிறையா வடகம் சேர்த்துக்க போகிறேன். வடகம் இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 தட்டின சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இடித்து சேர்த்துட்டிங்கன்னா வடகம் சேர்த்தா அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இது நல்லா பொரியணும். வடகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வடகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் பூண்டு இடிக்கிறதுல இடித்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 5லேருந்து 7 பல் பூண்டையுமே இடிச்சுக்கோங்க. ஒரு 5-6 இலை கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிறத விட மிக்சர் ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்காது, ஆனால் தட்டின அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்தாச்சு. காரக்குழம்பு வைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி. நம்ம புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல. 1லேருந்து 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்ப குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டா போதும். ரொம்ப ஜாஸ்தியான புளி எடுக்காதீங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. இந்த தக்காளியுமே நான் பூண்டு இடிக்கிற கல்லில் நல்லா இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது, குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இறால் குழம்பு பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். காரம் உங்களுக்கு அளவாக பிடிக்கும்னா நீங்கள் அளவாக சேர்த்துக்கலாம். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இறால் குழம்பு வைக்கிறப்ப. மீன் குழம்பு கூட புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இறால் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கிறப்பவே நான் உப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஒரு சிலர் புளி தண்ணியில் மிளகாய்த்தூளையும் சேர்த்து கலந்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளை எப்பயுமே எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்த உடனேவே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல கலராக வரும். புளி தண்ணி இல்லைனா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு அந்தளவுக்கு கலர் வராது. இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்ல கலராக வரும். இப்போ 1 கிளாஸ் நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் சாதா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். உப்பு இப்போ செக் பண்ணாதீங்க. குழம்பு ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணாதான் உங்களுக்கு உப்பு அளவு தெரியும். அதுக்கு முன்னாடி செக் பண்ணாதீங்க. நல்லா நம்மளுடைய குழம்பு கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வேக விட்டுருங்க. தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூடியை எடுத்துடணும். ஏன்னா கொதிச்சு ஒரு சில டைம் மேலெலாம் ஊற்றிடும். மண் சட்டின்றதுனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மூடியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இதில் நம்ம அடுத்ததாக என்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நான்வெஜ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம இறால் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இந்த குழம்புல சேர்க்குறோமோ அது எல்லாமே சேர்த்து வச்சு பாருங்கள். ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இதில் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். தோல் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வெந்ததுக்கப்புறமா குழம்புலேருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சா, இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போவே நீங்கள் வந்து போட்டுடணும். அப்போ தான் மரவள்ளி கிழங்கு வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் இறால் வந்து சேர்க்க போகிறோம். இறால் சேர்க்குறப்ப தான் நம்ம வந்து முருங்கைக்காயும் சேர்க்கணும். முருங்கைக்காயை நீங்கள் முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காய் வந்து குழஞ்சி அந்த குழம்புலேருந்து அப்படியே வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் இறால், இந்த முருங்கைக்காய் இது 2மே வந்து சேர்த்துக்கணும். இறாலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து சேர்த்தாச்சு. இறாலே நீங்கள் வந்து முதல்ல சேர்க்கக்கூடாது, சேர்த்துட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இறால் முருங்கைக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இறால் முருங்கைக்காயெல்லாம் சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை மீடியம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேம் கூட மாற்றிடலாம். மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொதி வந்த உடனேவே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இனிமேல் வந்து பொங்கி வராது, ஏன்னா தண்ணி எல்லாமே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு உங்களுக்கு இப்போ பாருங்கள் குழம்போட கலர் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முருங்கைக்காயில் உங்களுக்கு இப்போவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ பச்சையாக இருந்துச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் வந்து நம்மளுடைய மரவள்ளி கிழங்கும் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த குழம்பை வந்து இறக்கிடலாம். நல்லா சுட சாதத்தில் இந்த குழம்ப போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி இறால் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களோட ஸ்டைலில் இறால் குழம்பு எப்படி வைப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.